வேதம் எல்லாரும் வச்சிருக்கீங்களா? வேதம் இருக்கிறவங்க கைகளை காமிங்க பார்க்கலாம். ஓகே, எடுத்து எல்லாரும் திறக்கணும். சின்ன பிள்ளைங்களும் கையில இருந்துன்னா தயவு செஞ்சு திறக்கணும். பொறுமையா நம்ம வாசிக்க போறோம், சரியா? ஓகேவா? 1 கொரிந்தியர் எடுங்க பார்க்கலாம். புக் ஆஃப் எபிஸ்டில் 1 Corinthians chapter 12 verse 27. 12வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாமா? போதும்க்கா, போதும் போதும். நீங்களும் நானும் தான் என்னவா இருக்கோமா? கிறிஸ்துவின் சபையா இருக்கிறோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா we are the body of Christ. so சபை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா கிறிஸ்துவோட சரீரம், the body of Christ. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாமா? கொலோசியர் 1:24. அவருடைய சரீரமாய் இருக்கிற சபை. வீட்டுல போய் இன்னொரு வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. எபேசியர்ல 1வது அதிகாரம் 22, 23 இதுக்குரிய இன்னொரு இணையான வசனம். சோ இதுல எல்லாத்துலயுமே பார்க்கும் பொழுது சபை என்பது கிறிஸ்துவுடைய சரீரம். சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். சோ நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்க. கிறிஸ்துவோட சரீரத்தில் இருக்கிற கண்ணு, காது, கை, கால் ஒவ்வொருத்தரும் we are all members of the body of Christ. சரியா? இது இருக்கட்டும். ஆனா தலையா இருக்கிறது யார் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தலையே காணும். நான் நேற்றைய தினத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் காண்பித்தார். நிறைய பேருக்கு இங்க இருந்து கால் வரைக்கும் நான் பார்க்கிறேன், தலை மட்டும் இல்லாம துண்டிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கர்த்தர் கூட பேசினார். எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க. ஆனா தலையாகிய நான் இல்லாம அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏவப்படுகிறது என்று கர்த்தர் பேசினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஏசப்பாக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தலை தான் எல்லாமே. தலையில தான் பிரெயின் இருக்கு, தலையில தான் கண் இருக்கு, தலையில தான் காது இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். பட் பிரெயின் அண்ட் த ஹெட், வித்தவுட் ஹெட் த பாடி cannot work. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சபை என்பது ஒன்று கூடி வருகிற இடம் தான். எஸ், பட் அதுல இருக்கிற உறுப்புகளாய் நீங்களும் நானும் தேவனுடைய சபைதான். அண்ட் சபை என்பது மணவாட்டியாய் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகணும் என்று கர்த்தர் பேசுகிறார். வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 21வது அதிகாரம் 21, 2வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஆமென். இன்னைக்கு எப்படி இருக்கணுமா அந்த சபை? அதாவது நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? அலங்காரமாக்கப்பட்ட மணவாட்டியை போல இருக்கணுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். அலங்காரமாக்கப்பட்ட மணவாட்டியை போல இருக்கிறோமா? கேளுங்களேன். இருக்கிறீங்களான்னு கேளுங்களேன். ஜென்ஸ்ல கேட்க கூச்சப்படுறாங்க. நோ 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 நோ, இட் இஸ் நாட் ஜெண்டர் பயாஸ். ஜெண்டர் வச்சு சொல்லல. கிறிஸ்து மணவாள நம்ம மணவாட்டி. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்குல்ல? இல்ல, நம்ம மணவான். your creator is your maker. நம்மளுடைய சிருஷ்டிகரே நம்மளுக்கு he is our husband. அப்படி இருக்கிற பொழுது இங்க அவ அலங்கரிக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த இடத்துல அவ ஆயத்தமாகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆமா தானே? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகணும்னு போட்டிருக்கு. சபை நம்ம தான் தெரிஞ்சு போச்சு. என்ன ஆயத்தமாகறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அன்றாட வாழ்க்கையில இயேசுவோட வருகைக்காக என்ன ஆயத்தமாகறீங்க?
காலையிலே நான் டிஃபன் செய்கிறேன் சிஸ்டர், என் ஹஸ்பண்ட்லாம் வந்து காலையிலே போயிடுறாங்க, என் பிள்ளைகளுக்கு சோறு கட்டி கொடுக்கணும் இல்லைனா என் பிள்ளைகளோட வருங்கால கல்யாணத்துக்காக நான் சேகரித்து வைக்கிறேன், ஆயத்தமாகிட்டு இருக்கேன், இல்லைனா என் ஆஃபீஸில் வந்து வேலை கிடைக்கிறதுக்காக நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஆயத்தமாக இங்கே யாருமே ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருக்கீங்களா? யாராவது அப்படி சொல்ல முடியும்? உங்கள் லைஃப்பில் உங்கள் அன்றாட தேவைகளுக்கு யாராவது இப்போ சின்ன பிள்ளைங்களாம் கேட்டிங்கன்னா படிச்சுட்டு இருக்கேன், எங்கள் டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது, நான் படிக்கிறேன், ஆயத்தமாகறேன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே there is a preparation to do something. But the sad thing is, இந்த நாளில் ரொம்ப கொடுமையான ஒரு வருத்தப்படுகிற காரியம் என்னன்னா, கிறிஸ்து வரப்போகிறார் என்று நல்லா தெரியும், நேரம் நாள் எப்போன்னு தெரியாது, இந்த நாளில் இந்த செகண்ட் இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியும், ஆனால் அறிந்தும் அறியாதவர்களை போல மனம் திரிந்து கொண்டு நம்ம அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஆமா தானே? எல்லாத்துக்கும் ஆயத்தத்தை வரும். கல்யாணம் வருதுங்க இல்லை, பரலோக கல்யாணத்தை குறித்து எனக்கு ஆசை, எனக்கு யோசனை கிடையாது. ஆனால் பூமிக்குரிய கல்யாணம் வரும்போது ஐயோ 3 மாதம் தான் இருக்குது கல்யாணம் ஆக. உங்கள் பிள்ளைகளை கல்யாணப்படுத்தி கொடுத்துருக்கவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? இல்லை 3 மாதம் தான் இருக்குது, மாப்பிள்ளை பார்க்கணும், அந்த மேட்ரிமோனியல் சைட்டில் போடுங்க, இங்கே போடுங்க, இப்போ இன்விடேஷன் அடிங்க, ஊருக்கு போய் கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், ஹால் புக் பண்ணணும், சாப்பாடு புக் பண்ணணும், என்ன கொடுக்கணும், விருந்தினருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கல்யாண தாலி வாங்கணும், என்னெல்லாம் பண்ணுறோம். ஆனால் மணவாளனாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக இன்னைக்கு சபை ஆயத்தமாய் இருக்கவே இல்லையே. I'll tell you something. அங்கே வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தருடைய பாரம் அதிகமாய் நெருக்குகிறது. You think you're just running and running after all the vain things of the world. உலகத்தின் கொஞ்ச நாள் இருக்கிற காரியங்களுக்காக நீங்க அவ்வளோ பிரயாசப்பட்டு அவ்வளோ மாடாய் ஆடாய் உழைத்து எவ்வளோ பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வைக்கிறீங்க, எவ்வளோ காரியங்கள் நீங்க செய்றீங்க. ஆமா, நல்லது தாங்க, பூமிக்குரிய வாழ்க்கை நல்லது. ஆனா மரணம் என்று ஒரு நாள் நேரிடும் பொழுது நீ என்ன கொண்டு போகிறாய் சகோதரியே சகோதரனே? What are you going to take from here? அதற்குரிய ஆயத்தை நம்மளுக்குள்ள இருக்கா? ஒவ்வொரு நாள் நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் பயம். ஐயோ இப்படி பாவம் செஞ்ச கர்த்தர் அடிச்சிருவார். பயம் இருக்கிறது நல்ல விஷயம் தானா? அதில் அன்பு இல்லாத ஒரு பயமா இருக்கே. நிறைய பேருக்கு சின்ன வயசுல நம்மளுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் தெரியும், இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டாருன்னு தெரியும், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோன்னு தெரியும். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. You know something? We are all spiritually short-sighted. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம் இன்னொரு வசனத்தையும். பேதுரு எடுத்துக்கோங்களேன், 2 பேதுரு 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாமா? முதலாவது, ஆமென். நம்ம எப்படி இருக்கணுமா? இன்னைக்கு எத்தனை பேர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கீங்க? கொஞ்சம் கை உயர்த்துங்களேன். எத்தனை பேர் நான் பரலோகத்துக்கு போகணும், நான் எனக்கு நித்தியமா அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கு, நான் பிதாவோட ஏசப்பா கூட இருக்கணும், எனக்கு அதுதான் என்னோட பிரைம் ஃபோக்கஸ், அதுக்காக நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். அதற்கு ஐயோ நான் எந்த ஒரு பாவம் செய்யாம இங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நான் எப்படியாவது அங்க போயிடணும், உலகத்துல என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் சரி கர்த்தர் என்னை பார்த்து உண்மையா இருக்கேன், என்னை அதிகமா நேசிக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி நான் அங்க போயிடணும்னு சொல்லி உண்மையாவே ஆயத்தமாய் ஜாக்கிரதையா ஒவ்வொரு வாழுகிற ஒரு மகளாய் மகனா இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். Today Christians have lost their sense. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நிறைய முஸ்லிம்ஸ் பரலோகத்துக்கு போவாங்க, நிறைய ஹிந்துஸ் பரலோகத்துக்கு போவாங்க, நிறைய புத்திஸ்ட் பரலோகத்துக்கு போவாங்க, ஆனா நிறைய கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? I'm telling it with a burden. இன்னைக்கு நம்ம எல்லாமே அறிந்தும், உண்மையிலே சொன்ன தீத்து 1வது அதிகாரத்தில் அந்த வசனம் அதேதான், கீழ்ப்படியாதவர்களும் கனியற்றவர்களும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆகாதவர்களாய்
நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம்ல. எல்லாம் தெரியும், கிறிஸ்டியன். Yes, I'm a Christian. I go to church every Sunday. எல்லா ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாங்க. டியூஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் போயிடுவேன். எல்லாம் போயிடுவேன், கரெக்ட் தான். பட் என் வாழ்க்கையில கிறிஸ்து இல்லையேங்க, என் வாழ்க்கையில இயேசு இல்லையே, என்ன பிரயோஜனம் வாழ்ந்து? இன்னும் சில பேர் இருக்கும், கர்த்தருக்கு பயம் இல்லாம வெறும் தேவை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் இயேசு கிட்ட போவோம் இல்ல. வீட்டுல குடும்பத்துல யாராவது உடம்பு சரியில்லைன்னா ஏசு ஏசுன்னு போவோம். மற்ற நேரம்லாம் ஏசு எங்கங்க உங்க வாழ்க்கையில? அதுக்காகவா அவர் அடிக்கப்பட்டார்? அதுக்காகவா அவர் காயப்பட்டார்? ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். அவர் ஒன்று சொல்லட்டுமா? இரவும் பகலும் தூங்காம அவர் விழித்து கொண்டு நம்மளை நோக்கி பார்ப்பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்பெசிபிக்கா, கும்பலா இல்ல. அவருடைய கண்கள் நீதிமான்கள் ஒவ்வொருத்தருமே நோக்கமா இருக்கிறது. அப்படி அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் அவர் 24 மணி நேரம் பார்த்து கொண்டிருக்கிறாரே. அதுல எவ்வளோ மணி துளிங்க கர்த்தருக்காக நீங்க நேரத்தை செலவழிக்கிறீங்க? கால் கல்லில் இடராதபடிக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஸ்டேர் கேஸ் எத்தனை தடவை ஏறி இறங்குறீங்க, எத்தனை தடவை வெளியே போறீங்க, எத்தனை தடவை வரீங்க. கால் கல் இடராதபடிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறாரே. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் என்ன ஆயத்தங்க உன் வாழ்க்கையில? இந்த கடைசி காலத்துல கர்த்தர் 3 சபையை எதிர்பார்க்கிறார். முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறது குவாலிஃபைட் சர்ச். இன்னைக்கு இதை குறித்து தான் பார்க்கிறோம். தகுதி தேவை, சபைக்கு ஒரு தகுதி தேவை. மணவாட்டியாய் அலங்கரிக்கப்பட்டு வாழ்வதற்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு தகுதி. கர்த்தருடைய பிரைட் குரூம் ஆகிய இருக்கிற இயேசுவுக்கு நான் பிரைடா வாழுவதற்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 19வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? Revelation chapter 19 verse 7. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். His wife has made herself ready. யாரும் ஆயத்தமாக சொல்லலங்க. She made herself ready. அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். இன்னைக்கு always need some fasting prayer. இந்த கன்வென்ஷன் எதுக்காகங்க? கர்த்தர் கூட இன்னும் சேர மாட்டாங்களா? ஆயர் அவர்களுக்கு இருக்கிற பாரம் என்ன? ஐயோ, இன்னும் கிறிஸ்தவர்களை போல உண்மையான கிறிஸ்தவரா கர்த்தரை நோக்கி ஓட மாட்டாங்களா? இதற்காக தான் புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் you know something, a bride will never watch out for something else. கல்யாணமாக போறாங்க, சரியா? நீங்க யோசிச்சுப்பா, நீங்க கல்யாணம் ஆக போறீங்க, வேற ஏதாவது குறித்து யோசிப்பீங்க? ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிங்களேன். வேற ஏதாவது பத்தி யோசிப்போமா? எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ அந்த ட்ரீம் டே வரும், அதுக்கு என்ன வாங்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், யார் மேக்கப் போடுவா, யார் இதை செய்யலாம், எல்லாம் யோசிப்போம்ல. என்ன புடவை வாங்கலாம், எப்படி நம்ம இன்வைட் பண்ணலாம், இதெல்லாம் யோசிக்கிற நம்ம சகோதரி இந்த நாளில் கர்த்தர் கேட்கிறார், அவளை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். She made herself ready. இன்னைக்கு நீங்க உங்களை எப்படி ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறீங்க? ஆயத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. Without preparation, without being ready, I am really sorry, you cannot go to heaven and be a bride for God Jesus Christ. I am really sorry to tell you this. நீங்க போகவே முடியாதுங்க. உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லட்டுமா? இங்க இருக்கிற நம்ம, எனக்கு கேட்டிங்கன்னா 10% கூட நம்ம போக மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்றத பார்த்தாங்கன்னா அவர் ஹாப்பியா இருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சு 2 நிமிஷம் பெட்லயே அப்படியே போட்டு ஜெபிக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது 2 நிமிஷம் ஜெபம், சங்கீதம் 23 எடுத்து வாசிச்சுட்டு ஒரே ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு போற கிறிஸ்தவர்கள், நைட்டு வந்தா படுக்கும் போது ஐயோ கெட்ட கனவுலாம் வரக்கூடாது தேசப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்களும் நானும் எப்படிங்க பரலோகத்துக்கு போக முடியும்? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் உடைய சரீரம் என்பதை நம்ம சொல்றதுக்கு கூட நம்ம கூச்சப்படணும். You know how God will behave? அவருடைய சரீரம் கிறிஸ்து
நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம்? சூம்பின கையா. கண் இருந்தும் கண்ணு பார்க்க முடியாது. அந்த வசனத்தை வாசிங்களேன், திருப்பிக்கோங்க மறுபடியும். 2 பேதுருல 8-9 வாசிங்களேன். 1வது அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 8-9. கண் சொருகி போன குருடன் என்ன செய்யல தெரியுமா? நம்ம பாவத்தை எல்லாத்தையும் ஏசுப்பா சிலுவையில் அடித்து அவர் நம்மளுக்காக மரித்து அவர் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம் தெரிஞ்சும் நம்ம வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இல்லாம நம்ம வாழ்க்கை என்னெல்லாம் தெரியுமா இல்லையா? அதுக்கு முந்தின வசனங்கள் வாசிங்களேன், 5, 6, 7 வாசிங்களேன். ஜாக்கிரதை உள்ளவர்களாய். விசுவாசம் இருக்கா? முதலாவது ஒரே நிமிஷம்க்கா. முதலாவது நம்ம வாழ்க்கையில எது தேவையா? அதுக்கப்புறம் தைரியம், அடுத்தது ஞானம், அடுத்தது இச்சை அடக்கம், அடுத்தது பொறுமையும், அடுத்தது தேவ பக்தி, அடுத்தது உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்களும் நானும் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு பார்வை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குவாலிட்டிஸ் என் வாழ்க்கையில் இருக்கு சிஸ்டர். நான் செல்ஃப் கண்ட்ரோல் இச்சை அடக்கத்தோடு வாழ்கிறேன். என் வாழ்க்கையில் தேவ பக்தி இருக்கு. ஐ ஹாவ் அ டிசிப்ளினரி டைம். என் வாழ்க்கையில விசுவாசம் இருக்கு. என் வாழ்க்கையில பொறுமை இருக்கு. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஒண்ணு பொறுமை. இன்னைக்கு இதெல்லாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நான் உண்மையாவே கிறிஸ்துவோட சரீரத்துல ஒரு பங்காய் நல்லா செயல்படுறேன்னு அர்த்தம். அண்ட் அப்படிப்பட்ட மனவாட்டி மேலேயே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நம்ம எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம், we just read the Bible, வாசிக்கிறோம் எல்லாம் வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம ஜெபிக்கணுமே, அப்பா எனக்கு இந்த பக்தி தாங்கப்பா, எனக்கு பொறுமையை தாங்கப்பா. சில நேரம் பொறுமை இருக்க மாட்டேங்குது, ரொம்ப இரிட்டேட்டட் ஆகிடுறேன். ஏசப்பா என்னை மாற்றுங்க, ஒவ்வொரு நாளும் என்னை மாற்றுங்கப்பா, இந்த முழுமைக்கு நேரம் என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் ஜெபிப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த இடத்துல எத்தனை பேர் உங்க பரிசுத்தத்திற்காக, உங்க ஆயத்தத்துக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்காக உபவாசிப்பீங்க? The answer is no. ஏசப்பா எதுக்குங்க உபவாசிச்சாங்க? கொஞ்சம் யோசிங்களேன். எதுக்கு உபவாசிச்சாங்க? 40 நாள் வனாந்திரத்துல ஏசப்பா எதுக்கு உபவாசிச்சாங்க? சீனாய் மலையின் மேல மோசே 40 நாள் எதுக்கு உபவாசத்தோடு உட்கார்ந்தார்? வீட்டு பிரச்சனைக்காகவா? கடன் பிரச்சனைக்காகவா? நான் வேணான்னு சொல்லல, பட் நோ த இம்பார்ட்டன்ஸ். உங்களுடைய ஆவிக்குரிய ஜஸ்ட் பிஃபோர் ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த 40 நாள் வனாந்திரத்துக்குள்ள அழைக்கப்பட்டார். He won the devil over. முடிக்கும் பொழுது சத்துருவை மேற்கொள்ள அவருக்கு அந்த பலன் வந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் உபவாசிக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன தெரியுமா இருக்கணும்? ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அண்ட் ரேங்கிங்ல இன்க்ரீஸ் ஆகுதுக்கு. இதெல்லாம் பேசினா யாருக்குமே புரியாது. நம்ம இன்னும் எப்படி தெரியுமா இருக்கோம்? பால் அருந்துகிற பிள்ளைகளை போலவே இருக்கிறோம். நம்ம இன்னும் ஓட்ட பந்தயத்தில் ஓடவே இல்லைங்க. பந்தயம் இருக்குதா, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஓடுறாங்க, சில பேர் நின்ன இடத்துல நின்று திரும்பி பார்த்து உலகத்துக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த நாளில் கர்த்தர் எச்சரிப்பின் சத்தமாய் ஒன்று பேசுகிறார். இன்னொரு சைடில் ஐ ரியலி ஐம் டெல்லிங் யூ, இந்த நாளில் நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் சும்மா வரலை. we are all called here. இங்கே ஒரு 100 பேர் நம்ம இருக்கிறோமா? நம்ம 100 பேரும் தேவன் அழைக்கப்பட்டு பரலோகத்துக்குரிய நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்தி நீங்க தகுதியாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவீங்களே, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் நிச்சயமா இருக்கு.
ஆனா இந்த சத்தத்தை கேட்டு அவருடைய பாரத்தை அசட்டைப்படுத்தி நான் இப்படிதான் வாழுவேன் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்களா? I'm really sorry, you will miss heaven someday. கர்த்தர் எதிர்பார்க்கிற தகுதியுள்ள ஒரு சபை எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? முதலாவது பரிசுத்தமுள்ள சபையா இருக்கணும். பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்காத இடமே கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் லைஃப் எவ்வளோ பரிசுத்தமா இருக்கணும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். யாராவது தெரியாம இருக்கா? எல்லாருக்கும் தெரியும். நான் பரிசுத்தமா இருக்கிறபடியால் பரிசுத்தமா இருக்கிறவன். இந்த வசனத்தை சொல்றோமே ஜெபத்துல, நம்ம வாழ்க்கையில என்னங்க முயற்சி பண்ணியிருக்கோம்? நான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்வேன், எனக்கு வீட்டில் ஐயா வர்ஷிப் லீட் பண்ண ஐயா மறுபடியும் இந்த வார்த்தையை கத்தர் கொடுத்திருந்தார். எனக்கு தெரியாம நான் அப்படியே பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதீஸ் ஆராதனை உமக்கே. இந்த வார்த்தை மறுபடியும் நான் இந்த ஒரு சென்டென்ஸ் நான் பாடிக்கிட்டே இருக்கேன் எங்க வீட்டில். எனக்கு மதியானம் இங்க உட்கார்ந்தவன அதே சென்டென்ஸை மறுபடியும் அவங்க 2 தடவை ரிப்பீட் பண்ணாங்க. நீங்க கவனிச்சீங்களா? That is the burden of God. ஆவியானவர் ஒருவரே. There is only one Holy Spirit. And இந்த நாள்ல நீங்களும் நான் உட்கார்ந்தது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி அவரை போல அலங்கரிக்கும்படியாய், அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தம் ஆகும்படியாதான் இருக்கிறது தான் அவர் தேவ சுத்தமா இருக்கிறது. இந்த நாள்ல உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்க உலக கவலை இருக்கலாம், பிள்ளை வேணும்னு இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சொல்லுங்களேன், ஈசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஈசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கான்ப்பா. நிறைய பேருக்கு வாய் தான் பிரச்சனை. வாய் இல்லாம இருந்தனால நான் நிறைய நாள் யோசிப்பப்பா, கண்ணு தெரியாம இருந்தா பரலோகத்துக்கு போயிடலாமேப்பா, வாய் பேச முடியாம இருந்தாலாம் பரலோகத்துக்கு போயிடலாமே, ஈசப்பா என்னை ஏன்பா வாயோட படைத்தீங்கன்னு நிறைய நாள் புலம்பியிருக்கேன். இன்னைக்கு நீங்களும் நான் என்ன யோசிக்கிறோம்? கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அது விருப்பமும் வாஞ்சியுமாவே இருக்கணுமே. வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை எடுத்து. எபேசியர் 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்கலாமா? எபேசியர் 5, 23, 24. இருபத்தி 25, 26. ஆமென். கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததன் நோக்கமே எழுதியிருக்கு. நீங்களும் நானும் எந்த ஒரு கரையும் இல்லாம, எந்த ஒரு பிள்ளையும் இல்லாம, எந்த ஒரு ஸ்பாட் பிளெமிஷ், எந்த ஒரு அன்ஹோலினஸும் இல்லாதபடி கர்த்தரை சுத்திகரித்து அவருக்கு முன்பாக படைப்பதற்கே கர்த்தர் வந்தாராம். அவர் ஒப்பு கொடுத்தாராம் அவரே. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவோட சபையாய் நம்மளை அழைக்கப்பட்டது எதனால் தெரியுமா? அவர் ரத்தம் சிந்ததினாலே. அந்த I'll tell you something. ஒருவேளை உங்களுக்கு பரிசுத்தமா வாழணும்னு ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த இடத்துல நான் பேசிட்டேன், இந்த இடத்துல இது பண்ண, I'll tell you something. ஒவ்வொரு தடவை நீங்க செய்யும் பொழுது இயேசுவோட ரத்தத்தை நீங்க வீணாய் கழிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் நீங்க கிறிஸ்துவ கீழே போட்டு காலால மிதிக்கிறீங்க அர்த்தம். நான் சொல்லல, எபிரேயர் 6வது அதிகாரத்திலையும் 10வது அதிகாரத்திலும் இது குறித்த காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க தெளிவாய் அறிந்து கொள்ள, எல்லாமே தெரிந்தும் நான் இன்னும் பாவம் செய்வேனே ஆனால் கிறிஸ்து எனக்குள்ள இல்லவே இல்லை. I am not born of God, I am born of the devil. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் முதலாவது எதிர்பார்க்கிறது ஜெபம் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறது வேத வாசிப்பு கிடையாது. ரெகுலரா நீங்க காலைல எழுந்தோன பண்றது இல்லை.
உங்ககிட்டயும் என்கிட்டயும் முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் தான். பரிசுத்தம் ஆக்கப்படாமல் உங்களால ஜெபிக்கவே முடியாது. உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஆசையே வராது. உங்களுக்கு பரிசுத்தத்துக்குள்ள நீங்க ஒரு ஸ்டெப், see I'm not telling completely perfect தான் ஜெபிக்கணும், அப்படி சொல்ல. நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆண்டவரே உங்களை ஜெபிக்க வைப்பார். ஆண்டவரே உங்களை வேத வாசிக்க வைப்பார். இன்னும் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் விட்டு கொடுக்கணும், நீங்க அப்படியாய் நீங்க மாறிடுவீங்க. இன்னைக்கு சபையோட பெரிய பாவம் என்ன தெரியுமா? பரிசுத்த குலைச்சலே காரணம். இன்னைக்கு ஆவியானவர் தங்குகிற இடமாய் இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தங்குவாராம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தங்கணும்னா நீங்களும் நானும் எவ்வளோ டிகிரி ஹோலியா இருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் ரட்சிக்கப்பட்டது 2020, 4 வருஷம் தான் ஆச்சு. நான் குழந்தை குட்டி தான். ஆனா கர்த்தர்கிட்ட முதலாவது போட்ட வேறு என்ன தெரியுமா? பரிசுத்தம். நான் ஒன்று ஜெபிப்பேன், இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தம் என்னைக்காவது குழஞ்சிருச்சு, என்னைக்காவது நான் விழுந்துட்டேன்னா அதோட நான் சாகடிச்சிருங்கப்பா, நான் ஜெபிப்பேன். I should never ever remain unholy. கர்த்தருடைய சரீரத்துல இருக்க நான் ஒரு சின்ன உறுப்பு தான். ஆனா அந்த உறுப்பு பழுதா இருந்தா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? வெட்டி எங்க போடு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளே லிட்டரலி சொல்லணும், அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. நான் யோசிக்கிற ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், நானே இருக்கிறது வேஸ்ட் தான். ஒரு நாள் வரும், கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? வெட்டி அக்னியில போடுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருதயத்துல பரிசுத்த. எப்போ நீங்க ஜெபிச்சாலும் உங்ககிட்ட சொல்றேன், பரிசுத்தத்துக்காக ஜெபிங்க, பரிசுத்தத்துக்காக ஜெபிங்க. அவர் அதுல ரொம்ப பிரியமா இருக்காரு. நீங்க கர்த்தரை கேட்கலாம், எப்படி நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றது சிஸ்டர்? How to make God happy? Live a holy life. Live a holy life in everything that you do. உலகம் எல்லாம் போசி பாதி கிறிஸ்டியன் சினிமா பார்ப்பாங்க, பாதி கிறிஸ்டியன் சினிமா பாட்டை தான் பாடுவாங்க, பாதி கிறிஸ்டியன் கேம் தான் விளையாடுவாங்க, வாலிப பிள்ளைங்க பாதி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மேக்கப் எல்லாம் போடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவதற்கு கர்த்தர் ஒருபோது அழைக்கவே இல்லை. நோ, லைக் இவங்க செய்யறாங்க அவங்க செய்யறாங்க இல்ல. பைபிள்ல எப்படிங்க செஞ்சாங்க, பைபிள்ல எப்படிங்க இருந்தது? உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் சாட்சிகளாய் வாழும்படியா எத்தனை பேர் இருக்காங்க. அதுல மூளையா ஏசு அப்பா இருக்காங்களே, அவங்களையும் பார்க்காம அடுத்தவங்களையும் பார்க்கிறோம். எவ்வளோ மணி நேரம் போன் யூஸ் பண்றோம், எவ்வளோ மணி நேரம் அடுத்தவங்களுக்கு குறைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் எனக்கு காலையிலே விடிய கால 3 மணிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பகுதியை எடுத்து வாசிக்க சொன்னார். என்ன வாசனம் தெரியுமா? சங்கீதம் 15வது அதிகாரம். ஒரு தடவை வாசிக்கலாம், ஆனா நீங்க வீட்டுல போய் நீங்க உட்கார்ந்து தியானித்து இந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் இந்த நாள்ல கேட்கிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 15வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. உத்தமமாய் நடந்து, பொறுமையா நீங்களே நல்லா ஆராய்ந்து பாருங்க, உங்களை உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயனால் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இல்ல 15 அதிகாரத்துல தலைப்பு தமிழ்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, இங்கிலீஷ்ல என்ன தெரியுமாங்க கொடுத்திருக்காங்க? The character of those who may dwell with the Lord. கர்த்தரோடு இருக்கிறவங்களோட கேரக்டரா, குணங்கள். யாரு கர்த்தரோட இருக்க முடியும்னா இவங்க மட்டும் தான் இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஏமாத்தி கொண்டு நான் கர்த்தரோட இருக்க, I feel the presence of God, I do this thing ministry அப்படி இப்படி. No. What God requires in you and me is this, according to the Bible. இன்னைக்கு உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, இந்த 15வது அதிகாரம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசப்பா தாங்க சுத்திகரிக்க முடியும். ஆனா நீங்களும் நானும் we have a free will, ஒரு சாய்ஸ் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பாதையில போய் அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நேரோ வேலை இடுக்கமான வாசல் வழியா அந்த வழியா போறேனா, இல்லைன்னா உலகத்தோட என் ஆசையோட என்னோட காரியங்களோட நான் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய விசாலமான வாசலை என மன விருப்பப்படி போறேனான்றது என்னோட சாய்ஸ், உங்களோட சாய்ஸ்.
சாய்ஸ் இஸ் ours. இன்னைக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்க, நான் கர்த்தர் உங்களை என்னை பரிசுத்தமாக்குவாருங்க. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை குப்பையில, நான் திரும்ப சொல்றேன், பரிசுத்தம் இல்லாம வாழ்வது we have no identity in Christ. இன்னைக்கு கிறிஸ்டியன் என்று சொல்றதற்கு நீங்களும் நானும் வெட்கப்படணும். எப்ப தெரியுமா? என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைனா. Because Jesus was all holy. ஏசு எங்கேயாவது அன்ஹோலியா இருந்தாரா? எங்கேயாவது பாவம் செய்து நாம் பார்க்கிறோம். அவர் எவ்வளவாய் நெருக்கப்பட்டாலோ, அவர் எவ்வளவாய் துன்புறுத்தப்பட்டாலோ, ஒரு காலம் அவர் பாவம் செய்யவில்லை என்று வசனம் எழுதப்பட்டிருக்குமே. ஆனா நீங்களும் நான் அப்படிப்பட்ட இயேசுவால் சுதந்திரிக்கப்பட்ட நீங்களும் நானும் இயேசுவோட ஆவியை அடக்கி கொண்டிருக்க நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம், வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஹோலினஸ்? இங்க யாராவது சொல்ல முடியுமா நான் 80% பரிசுத்தமா இருக்கேன்னு? 80 சொல்றேன், 50%? ஒவ்வொரு நாள் நான் மறுபடியும் சொல்றேன், God requires this. கர்த்தர் விரும்புகிறத நான் விரும்பணும். இந்த வசனத்தை 15 அதிகாரத்துல தெளிவா இருக்கும். அவர் விரும்புகிறத அவர் வெறுக்கிறாரா? நான் வெறுக்கதாங்க செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை பிரியப்படுத்தணும் சொல்லி கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, நீங்க மனுஷனை பிரியப்படுத்த கொண்டிருக்கலாம், ஆனா தேவனை நீங்க துன்புறுத்தி கொண்டு அவரை வந்து லிட்டரலி சொன்னா you're grieving him, you're quenching him. அவரை நீங்க லிட்டரலி சொன்னா அவமானப்படுத்தி கொண்டு அவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் செஞ்சுட்டு, ஏசப்பா என் பிள்ளைக்கு ஒரு வேலை தாங்க ஏசப்பா, ஏசப்பா என் பிள்ளைக்கு ஒரு சுகம் தாங்க ஏசப்பா, அவர் பாப்பார், அழுகையோடு பாப்பாருங்க. நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிறேன். இந்த சண்டே சர்ச்சுக்கு நீ வந்தல, போதகர் மூலியமா இது நான் பேசினல, இது நீ விட்டுருன்னு சொல்லி நான் சொன்னேன், நீ விடாம ஆனாலும் பிள்ளையை குறித்து நீ சுகத்துக்காக நீ ஜெபிக்கிறியே, நான் எப்படி தருவேன்னு கர்த்தர் கேட்பார். ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, அவர் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் இறங்கி நம்ம பிள்ளைகளை சுகப்படுத்துவார். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். நம்ம இங்க இருக்க அநேக பேருடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு வந்த காரியம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் உத்தமமாய் வாழ்ந்தது கிடையாது, நீங்களும் நானும் ஜெபித்ததுனால வந்த காரியம் கிடையாது. எல்லாம் அவருடைய கிருபை மாத்திரமே. It's not because of any righteous acts. It's not because you pray daily. It's not because you read the Bible daily. It's not because you are a minister or servant of God. It's just because of His grace and kindness and His loving compassion. தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்களேன். அவர் நீங்க அவர் கர்த்தர் எங்கேயோ இருக்காரு, நான் பூமியில இருக்க, அவர் வானத்துல இருக்கார். அவர் ஆவியா இருக்கிறாருங்க. இங்க இருக்கிற கூட நம்ம இன்னொருத்தரா அவர் இருக்கிறார். அவர் ஒரு நபராய் பாருங்க, ஆவியானவர் ஒரு நபராய் பாருங்க. He has emotions, he has feelings. நீங்க எப்படி உங்ககிட்ட வீட்லயே இருக்கீங்க, பேசாம இருந்தா எப்படி ஹர்ட் ஆகும்ல, அதே போலதாங்க உங்க கூடயே இருக்கிறாருங்க. கார்ல போகும்போது உங்க கூட இருப்பாரு, வேலை செய்யும் போது உங்க கூட இருப்பாரு, வீட்டுல சப்பாத்தி சுடும் போது உங்க கூட இருப்பாரு, எல்லா நேரமும் கூட இருப்பாரு. ஆனா நீங்க எவ்வளவு தூரம் அவர் அங்கீகரிக்கீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு தூரம் அவர் கூட பேசுறீங்கன்றது அவர் காத்துட்டே இருப்பார். ஐயோ என் பிள்ளை பேசுவாளா, ஐயோ என்னோட மனவாட்டி பேசுவாளா. உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட பேசலாம் எப்படி இருக்கும், உங்க வைஃப் உங்க கூட பேசலாம் எப்படி இருக்கும், ஆனா இன்னொருத்தவங்க கூட பேசிட்டு இருக்காங்க எப்படி இருக்கும்? அது துரோகம் அல்லவா? அது துரோகம் தானங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் துரோகம் தானங்க செஞ்சிட்டு இருக்கோம். கடைசியா எப்பங்க டெய்லி காலைல எழுந்து பைபிள் வாசிச்சோம்? கடைசியா எப்பங்க கண்ணீர் சிந்தி ஜெபிச்சிங்க? கடைசி எப்பங்க முழு இருதயத்தோட ஏசப்பான்னு சொல்லி நீங்க சொன்னீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கும் அவர் உங்களையும் என்னையும் உயிரோட வச்சிட்டு இருக்காரு தெரியுமா? இன்னைக்கும் வச்சிட்டு இருக்காரு. இங்க வரும்போது உங்களை பாதுகாத்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ கிருபையா இருக்கிறவர், எவ்வளோ கிருபையா இருக்கிறவர். ஆனா என் மகனே முதுகுல குத்தி கொண்டு இருக்கிறோம். Why are we doing this today? Why are we doing this today? இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யல, உனக்கு நான் என்ன செய்யல, நான் என்ன கஷ்டப்படுத்தினேன், உனக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சல. மனுஷன் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் புரிந்து கொண்டிருக்க, ஒவ்வொரு செகண்ட் உங்களை புரிந்து கொண்டிருக்க. ஆனா இயேசுவை புரிந்து கொள்றதுக்கு ஒரு நபரை கூட கர்த்தரால பார்க்க முடியலையேன்னு கர்த்தருடைய வருத்தம் உண்டு.
இனி நீ என்ன சொல்ல போறீங்க? வாட் இஸ் தி ஆன்சர் டு காட் டுடே? என்ன சொல்ல போறீங்க? அப்பா நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், டைம் இல்லை. பரலோக தேவங்க, பரலோக தேவங்க, உங்க பாஸுக்கு நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்களா? உங்களோட சர்ஜரி பண்ற டாக்டர் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கெல்லாம் நீங்க டைம் இருக்குன்னு அவ்வளோ ஓடுறீங்களே, ஆனா இயேசுவுக்கு ஏங்க உங்களுக்கு டைம் இல்லை? இயேசுவுக்கு ஏன் உங்களுக்கு டைம் இல்லை? இன்னைக்கு I want you to understand the burden of God. கர்த்தர் இதை தாங்க உங்களுக்கு குறித்து யோசிக்க, அதை எதையுமே யோசிக்கல. நீங்க அடுக்கடுக்கா உலக ரீதியில பிளான் போடலாம். கர்த்தர் சொல்லுகிற இந்த வேலையில முதலாவது என்ன தேடு, என்னை தேடு, என் பிள்ளையா மாறு, உன்னை அலங்கரித்துக்கொள், உன்னை பரிசுத்தமாக்கு, உன்னை நீ தகுதி உள்ளவளா மாற்று. நான் உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வேன். I will make all crooked paths straight. Everything will be made straight. கர்த்தரை நம்புகிறவனா ஒருபோதும் துக்கப்பட்டிருக்க மாட்டான், ஒருபோதும் அவர் சோர்ந்து இருக்கவே மாட்டான். என்ன நடந்தாலும் சரி, there will be a joy inside which no man can steal, which no man can steal. கடந்த வாரத்துல எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தது. கிட்டத்தட்ட 4-5 times they had a heart attack. அது தெரியாமல் போச்சு. அந்த நாள்லேயும் கடகடன் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2010 ஒரு தடவை நிமோனியா இறந்துருவாங்கன்னு சொல்லி போகிற டைமில் கத்த தூக்கி எடுத்தார். 2020 கொரோனா வந்துச்சு, வென்டிலேட்டர் வரைக்கும் போயிட்டு கத்தர் மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தார். அந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா போன வாரம் Thursday அன்னைக்கு நைட்டு he had a severe heart attack. சுகர்னால ஒன்றுமே தெரியல. he had a 100% block. எல்லாரும் டாக்டர்ஸ் என்ன தெரியுமா கேட்குறாங்க, இவர் எப்படி உயிரோடு இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. You know something why? You know why? It's all God's grace. எல்லாம் அவர் கிருபைங்க, எல்லாம் அவர் கிருபை. ஒரு நாள் கூட சோர்ந்து போல, ஒரு நாள் கூட கண்ணீர் வடிக்கல. Not even 1 second did I cry. I know God's grace is abundant in his life. கர்த்தர் பேசினார், புதிய துவக்கத்தை நான் தரப்போறேன். அதுக்கப்புறம் ஏங்க கவலை? நீதிமான் உட்கார மாட்டாங்களே, நீதிமான் சோர்ந்து உட்கார போகிற வேலை. நேற்றுக்கு நைட் தான் எங்க அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் விட்டுட்டு இதோ இன்னைக்கு நான் நிக்கல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னங்க கர்த்தருக்காக செய்றீங்க? What is your love and passion for God? நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், be a unique Christian which no man can be. உங்களை பார்த்து சொல்லணும், எப்படி தெரியுமா சொல்லணும், இவளை போல ஒரு கிறிஸ்துவலை பார்த்ததே கிடையாது, இவனை போல ஒரு கிறிஸ்துவலை பார்த்ததே கிடையாது. பரலோக கண்டு வியக்கிற கிறிஸ்தவர்களா நீங்களும் நானும் வாசம் உங்களுக்கு வாஞ்சை இல்லையா? எனக்கு இருக்கு. The fire which I have should not be quenched. எனக்கு நான் ஜெபிக்கிற இன்னொரு காரியம் உண்டாப்பா, என் அனல் ஒருபோது குறைந்துடக்கூடாது. Never a day, never a day Lord, never a day. ஒரு நாள் நான் வைராக்கியம் குறைஞ்சிடக்கூடாது, ஒரு நாள் நான் உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தர் எனக்கு யாருன்னே தெரியாது, ஐயோ பிரச்சனை வந்துருச்சுன்னு உட்கார்ந்துக்க. நீங்களும் நான் சாதாரண கிறிஸ்தவனே கிடையாது. I am seated in the heavenly places. நீங்களும் நானும் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை ஆராதித்து அவர் உயர்ந்த இடங்கள் நம்ம அமர வைத்திருக்கார். Every spiritual thing will be revealed to you and me. Do you know that? நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எல்லாத்தையும் சொல்றாருங்க. நான் இன்னொன்று நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புறதுக்காக. எனக்கு இப்போ குழந்தை பிறந்து 4 மாதம் தான் ஆகுது, சரியா? போன வாரம் நான் குளிச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பெண் பிள்ளையை காமிக்கிறார். பெண் பிள்ளையை காமிச்சு, இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, சரியா? இப்போ தான் 4 மாதம் பெண் பிள்ளையை காமிச்சு, அந்த ஃபேஸை காமிச்சு, இந்த பிள்ளையை நான் கொடுக்க போகிறேன் 2 வருடங்கள் எக்ஸாக்ட்லின்னு. அது மாத்திரம் நான் பாட்டுக்கு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வெளியே வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி கர்த்தர் பேசுறாருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயாச்சு. எங்கள் அண்ணன் 2 நாள் கழிச்சு என்கிட்ட பேசுகிறான். நைட் 2-3 மணிக்கு, அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. ஹீஸ் காலிங் மீ அண்ட் டெல்லிங் மீ, உனக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் ஒரு பெண் பிள்ளையை உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் காமிக்கிறாரு. என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸ்ல that baby is already born. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தெரியல, ஆவிக்குரிய ஒரு மண்டலம் இருக்கு, அதுல வந்ததுக்கு அப்புறம் we can easily get an access into this world. நமக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்டியன் is all powerful. Do you know that? ஒரு கிறிஸ்துவனுக்கு சகலமும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஒன்னும் தெரியல, ஒன்னும் ருசி பார்த்தது கிடையாது. ஜெபிச்சாதானங்க ருசி பார்க்க முடியும்.
வேத வாசிச்சதுன்னா அடுத்த லெவல் போக முடியும். நம்ம எதையுமே செய்யாம, யாராவது ஒரு பாஸ்டர் இருப்பாங்களா, ராஜன் ஐயா இருப்பாங்களா, யாரா இருப்பாங்க, நம்ம போய் ஜெபிச்சிடலாம், இவங்க கை வச்சா எனக்கு சுகமாயிடும், இவங்க பதட்டி ஜெபிச்சா பிசாசு ஓடிடு, இப்படியா? நான் உங்களுக்கு நான் சொல்லட்டா, எத்தனை பேருங்க இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போறோம்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிறிஸ்து தானே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஐயாக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஆவியானவர் தானே உங்களுக்குள்ள இருக்காரு. அப்போ நாங்க சுகப்படுத்த முடியுது, ஜெபிக்க முடியுது, பிசாசு ஓடுனா உங்களால ஏன் முடியல? ஏன் முடியல? அப்ப யார் மேல தப்பு இருக்கு? அப்ப சரி செய்து கொள்ளணுமா இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் இததான் எதிர்பார்க்கிறார். Be a qualified church. உங்க லைஃப்ல ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க பிளானே பண்ணிருக்க மாட்டீங்க, கர்த்தர் பிளானே சொல்லுவார், இதான் பிளான்னு. எனக்கெல்லாம் ஊழியத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தர் சொன்னார், இதுதான் ஊழியம், இதுதான் பெயர், இப்படிதான் செய்ய போறேன், இங்கதான் செய்ய போறேன், எல்லாத்தையும் கர்த்தர் பேசினார் தெரியுமா? நான் எதையுமே எதிர்பார்க்கல, எதையும் கேட்கவும் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரோடு அனுதினமும் நடக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா, ஐ வில் டெல் யூ, யூ டோன்ட் நீட் டு கிரை. நீங்க அழ தேவையே கிடையாது. நீங்க எதை குறித்து பதஷ்டமாயோ, ஐயோ இது என்ன இதாகும், எதை குறித்தும் தேவை கிடையாது. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டே வருவார், எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டே வருவார், எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிற தேவன் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஏன் இவ்வளோ ஷேர் பண்ற தெரியுமா? I want to put that seed in you that God shows things. Our God is the revealer. நம்முடைய தேவன், நம்ம சேவிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுகிறவராய் இருக்கிறார், அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்ம வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை நம்மளுக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார், நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நாளும் லீட் பண்றவர் அவர் இருக்கிறார். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சபை தான் கடைசி காலத்துல கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நான் பேசுறது புரியுதா உங்களுக்குலாம்? நான் லேமேன் டேர்ம்ல நான் சொல்றேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தமுள்ள சபை. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க, அப்பா என் வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து நான் இன்னும் பரிசுத்தமாகும். நீ வீட்டுல போய் என்ன தெரியுமா பண்ணும்? சங்கீதம் 15 தியானிக்கணும். அதே இது 19 அதிகாரத்துல சொல்லுவார். யார் சொல்லுவார் தெரியுமா? தாவீது சொல்லுவார், எனக்குள்ள எல்லாம் ரகசியமான பாவங்கள் இருக்குதா காண்பீங்கன்னு. என்னோட வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தர் கண்களுக்கு மேல பிரிதமாய் இருக்கட்டும்பா. அவருடைய ஜபம் எல்லாம் எப்படிங்க இருக்கு தெரியுமா? இந்த ஜபங்கள் எல்லாம் நடந்த காலங்கள்னா சவுல் கிடம் துரத்தப்படுவார், அப்சலோம் துரத்துவார், இப்படியா துரத்த பிரச்சனைகள் நெருக்கத்துல இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? அப்பா பரிசுத்தம் வேணும். ஒரு பரிசுத்த வாஞ்சையோடு இருக்கிற இருதயமே கர்த்தருக்கு ஏற்ற இருதயமா இருக்கும். David's heart was after God. What heart do you have now? இன்னைக்கு உங்க இருதயம் எதை சார்ந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு இப்படியா நீங்க ஜெபிப்பீங்களா? அப்பா எனக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்காப்பா, இருதயத்துல இவங்களை விட நான் பெருசாயிட்டு நான் யோசிக்கிறேன்னா, எனக்குள்ள பெருமை இருக்கா, எனக்குள்ள பொறாம இருக்கா, எனக்குள்ள இவங்க பின்னாடி நான் பேசுக ஒரு மூர்க்க குணமோ, இல்லைன்னா ஒரு அரகன்ஸோ, இல்லைன்னா பொய் சொல்றதோ, இல்லைன்னா என் நேரத்தெல்லாம் வீணடிச்சு உலகத்துக்கு நோக்கி ஓடணும், இதுதான் நகை வாங்கணும், டிவி வாங்கணும், இருக்கிற இந்த சீரியலை பார்க்கணும், இல்லைன்னா இந்த புடவையை வாங்கணும், இப்படியாவே ஆசை எல்லாம் விருப்பங்கள் எல்லாம் இருக்காப்பா. இந்த நாள் எல்லாத்தையும் வேரோட வெட்டி போடுங்கப்பா. எனக்கு புதிய ஆசையை கொடுங்க, ஒரு புதிய தாகத்தை இயேசு மேலயோ, இயேசுவோட வசனத்தின் மேலயோ, ஜெபத்தின் மேலயோ, பரிசுத்தத்தின் மேலயோ, கர்த்தருடைய ரகசியங்கள் மேலயோ, ஆவியானவர் மேல எனக்கு தாங்க. நீங்க ஜெபிக்கும் போது I'll tell you something, God will definitely do it for you. இந்த நாள்ல கடைசி நாட்கள்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற சபையின் இருதய ஆசைகள் இதுவே. இதெல்லாம் செய்யும் போது எல்லாமே வரும், எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆகும். எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை கேன்சர்ல இறந்துட்டா 7.5 மாதத்துல. 2வது குழந்தை அப்போ ஸ்டார்டிங் எல்லாம் ரசிக்க அந்த டைம்ல நான் ரொம்ப பயந்துட்டே இருப்பேன். ஐயோ 2வது குழந்தை கேன்சர் வந்தா என்ன பண்ணிடுது, ஐயோ இப்படி பறந்துடுமா அப்படி பறந்துடணுமா. கர்த்தர் என்னை தொட்டு என்னை மாத்தினதுக்கு அப்புறமா எந்த பயமும் கிடையாது. கர்த்தர் சொல்லி ஆண் பிள்ளையை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஐயோ இப்படி ஆயிடுமா, ஐயோ ஃபீவர் வந்துருச்சா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு,
கர்த்தர் அந்த பிள்ளையோட நோக்கம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதே நிச்சயம் இருக்கணுங்க. கர்த்தர் உங்களுக்கு குறித்து சொன்னதை நிறைவேற்றும் அளவுக்கு. See, I'll tell you something. Your calling will protect you at times. Your calling protects you. உங்க அழைப்பே உங்களை பாதுகாக்கும். அந்த அழைப்பை நிறைவேற்ற வரைக்கும் மோசேக்கு என்ன நடக்கல? மரித்து போலங்க. யோசுவா மரித்து போல, பவுல் மரித்து போல, எல்லாரும் கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றி தான் சாக முடியும். ஆனா நான் வழி தப்பி போய் இன்னொரு டைரக்ஷன்ல ஓடி கர்த்தரங்க நான் இங்கேன்னு ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்குமே, நாள் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். இதுக்கு மேல வேணான்னு தூக்கிடுவார். இதுவும் இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த முதலாவது காரியம் பரிசுத்தம் உள்ள சபை. ரெண்டாவது காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஞானமுள்ள சபை. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, இப்ப சொல்லிட்டீங்க. இப்ப அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் பிரெயின்ஸ் தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல. எல்லாருக்கும் 1/2 கிலோ இருக்கா, 1 கிலோ இருக்கா? யாருக்காவது அதிகமா இருக்கா? யாருக்காவது நான் பேசுறது புரியுதா? ஞானம் ஓகேவா? ஞானம் வந்து பிரெயின்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா தானே? யாராவது வீட்டில் பிரெயின் வச்சுட்டு வந்துட்டீங்களா? கிடையாது. சூப்பர். சரி, ஞானமுள்ள சபைனா எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும். சூப்பர். வேற? சரி, கீழ்ப்படிதலோடு இருக்கும். யாரும் வாயை திறக்கிற மாதிரி தெரியல. வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாமா? மத்தேயு 25:3-4. தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆமென். புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய தீவெட்டிகளோட கூட பாத்திரங்களில் எண்ணெயை எடுத்து கொண்டு போனார்கள். இந்த வசனத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? கை நல்லா தூக்கணும். சரி, இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவி. ஓகே, ஆவியானவரை எடுத்துக்கொண்டு போகல. கரெக்ட். வேற? நம்மளுக்கு தெரிந்ததுன்னா என்னென்ன தெரியுமா? என்னன்னாலே ஆவியானவர் தான், அபிஷேகம் தான். அப்படிதானே? இல்ல, நம்ம ப்ரீ டிஃபைன்டா நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுதான் உலக ஞானம். கர்த்தர் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 கன்னிகைகள்னா என்னது? வர்ஜின், கரைப்படாதவர்கள், அதாவது பரிசுத்தமோடு இருக்கிற ஜனங்கள். அந்த 10 பேர்ல 5 பேரு ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கிறது கர்த்தர் என்ன சொன்னாரு? பரிசுத்தம் உள்ள சபை. அந்த 10 பேர்லும் பரிசுத்தம் தான். அந்த 10 பேர்ல 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. மிச்சம் 5 பேரு புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. புத்தி இருக்கிறவங்க ரட்சிப்பு இருக்கு, அதாவது அந்த விளக்கு இருக்கு, அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கலாம். ஆனா கேரி பண்ற ஆயில், அந்த வெசல்ல இருக்கிற ஆயில் இல்ல. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில, ஏன் வாழ்க்கையில இந்த நாள்ல நான் உட்காந்து இப்படி ஜெபிக்கிறேன், இந்த மாதிரி காரியங்கள் பேசல, உங்க வாழ்க்கை நீங்க தீயா எரிந்து கொண்டிருக்கிறீங்க. சில நாட்கள் நீங்களே பார்த்திருக்கலாம், எப்படின்னே தெரியாது. யூ ஜஸ்ட் ரன் ஃபாஸ்ட் இன் தி ஸ்பிரிட். உங்க ஆவிக்குரியத நல்லா ஜெபிப்பீங்க, நல்லா வேத வாசிப்பீங்க, அப்படியே சூப்பரா போவீங்க. அப்புறம் டொயின்னு திருப்பி இறங்கிடுவீங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? நான் ஏதோ சும்மா போய் சொல்றேன்னா? யூ நோ த டிரைவிங் ஃபோர்ஸ். அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான் ஆயில். அந்த ஆயில் என்ன தெரியுமா? அந்த ஆயில் வேற எதுவுமே கிடையாது, கிறிஸ்துவின் மேல நீங்களும் நானும் வைத்த அன்பு. People had their lamps burning. See, நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க. ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர்கிட்ட ஒரே ஒண்ணா பேசுவார். நீ என்ன நேசிக்கிற, உன்னை நம்பி நான் ஊழியம் கொடுத்திருக்கிறேன். என் மேல இருக்கிற நேசம் உனக்கு குறையும் பொழுதுலாம் நீ ஊழியத்தை செய்யவே மாட்ட ஒழுங்கா. என் மேல இருக்கிற அன்பு உனக்கு நிறைவாய் தினமும் பரிசுத்த ஆவியானவரோட அன்பை இருதயத்துல ஊற்ற 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 என் வாழ்க்கையில நான் என்னால ஜெபிக்க முடியும்.
என்னால வேதம் வாசிக்க முடியும். எப்படி தெரியுமா ஜெபிப்பேன்? சடங்காச்சரியமா கிடையாது. ஐயோ என் நேசர் காத்துட்டு இருக்காரு, அவர் என் கூட பேசணும்னு நினைக்கிறாரு, நான் ஷேர் பண்ண நினைக்கிறேனே. இன்னைக்கு ஏசுப்பா எனக்கு குறித்து நிறைய நாட்கள் மகளே மகனேன்னு பேசும்பொழுதோ இல்ல பிரியமானவளேன்னு பேசும்போது இதெல்லாம் நடக்கும் பேசும்போது நான் ஆசையா போவேன். You know the driving factor? It's love. What is your driving factor? உங்க டிரைவிங் ஃபேக்டர் எது தெரியுமா? பணக்குறைவு, வியாதி. உங்களோட டிரைவிங் ஃபேக்டர் என்னது சொல்லுங்க? எதுக்காக போய் ஜெபிப்பீங்க? எதுக்காக வேத வாசிப்பீங்க? எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க? உதைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்களா? கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? இதுக்காக தான் சர்ச்சுக்கு வரமா? இல்லை நான் கிறிஸ்டியன், வீட்டில் இருந்தால் பக்கத்து வீட்டில் அசிங்கமாக நினைக்கிறாங்க, சண்டே ஆகி நீ கிறிஸ்டியன் சர்ச்சுக்கே போகலன்னு உட்காரு கேட்குறாங்கனாலையா? உங்கள் வீட்டில் அம்மா விரட்டி அடிக்கிறதுனாலையா? எதுக்காக பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க? நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். Everything should happen because of love. Love never fails. அன்பும் ஒரு காலும் தனியாது, ஒரு காலமும் போகாது. இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தான் சொல்ல போறீங்க. அநேக பேர் இதை வாசிச்சிருப்பீங்க. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 13:13. ஆமென். இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வசனம் எல்லாம் வசனம் போர்டெல்லாம் போட்டுருவோம் வீட்டில். விசுவாசம் கர்த்தர் இருக்கிறார் என்பதும், அவர் எல்லாத்தையும் நான் சொன்னதான், அவர் ஒரு ரட்சகராக இருக்கார், வரப்போறார், இதை விசுவாசிக்க. The hope is where we hope for the eternal. பரலோகத்தை குறித்து இருக்கிற ஒரு நிச்சயத்தை குறித்து வர்றது தான் இந்த ஹோப். ஆனா இது ரெண்டுமே நம்ம இறக்கும் பொழுது போயிடும். ஆனா அன்பு மரிப்பதே கிடையாது. Love is eternal. Love is eternal. பூமியில வாழ்ற நாட்களும் நீங்க இயேசுவை நேசிப்பீங்க, பரலோகத்துல இருக்கிற நாட்களும் அன்பு தான் உங்களுக்கு சகல காரியங்கள் நடத்தும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? Love is everything. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? Christianity is a relationship. அது ஒரு உறவு. அந்த உறவை நீங்க பலப்படுத்தணும், ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா love God more. அவரை நபராய் நினைத்து அவரை அதிகமாய் அன்பு செய்யுங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை அன்பு கூறுங்கள். இது ஏன் தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கு? இதை செய்யும் பொழுது என் பலத்துல காலையில் 4 மணிக்கு தூக்கம் வருது சிஸ்டர், ஆனாலும் என் பலத்தை கொடுத்து அந்த 4 மணிக்கு தூக்கத்தை விலக்கி நான் தேவ பாதத்தில் உட்கார்ந்த முகத்தை தரிசிக்கும் பொழுது அது அன்பினால மாத்திரமே ஆகும். இட் கேன் நாட் ஹேப்பன் பை எனி அதர் திங். யாரா விரட்டி அடிச்சோ நீ உட்காந்து கூப்பிடப்படுத்து திருப்பி தூங்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா வை? பிகாஸ் யூ ஹாவ் நோ லவ். ஊழியம் ஒரு லெவலுக்கு மேலே செய்ய முடியும், உங்கள் பலவீனம் தான் தெரியுது. நிறைய வயசானவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் ட்ராக்ஸ்லாம் கொடுக்க கால் வலிங்க, முட்டு வலிங்க. நான் சொல்லட்டுமா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், கேன்சரோடு உட்காந்து பக்கத்து இடத்துல ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வியாதி இல்லையா? அவங்களும் மரண படுக்கையில் இருக்காங்க. ஏங்க அந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுக்கணும்? அவங்க வேதனையை பார்க்காம அடுத்தவங்களோட வேதனையை பார்த்து அழுகிற சில பெண்களை நான் பார்த்துருக்கிறேன். ஏன் தெரியுமா? you know something, they are all driven by the force called love. அன்பினால ஏவப்படுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இயேசு மேல எவ்வளவு அன்பு உங்களுக்குள்ள இருக்கு? உங்களால டெய்லி ஜெபிக்க முடியுதா? டெய்லி வேதம் வாசிக்க முடியுதா? அவர் பாதத்துல உட்கார்ந்து ஒன்னும் இல்லை ஆராதனை செய்து கை தூக்கி உங்களால பண்ண முடியுதா? நீங்க அந்நிய பாஷைகள் உங்களால பேச முடியுதா? நீங்க ஊழியர் செய்ய முடியுதா? இதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? நீங்க உண்மையாவே இயேசுவை நேசிச்சிங்கன்னா நடக்கும். அந்த உண்மையான அன்பு எப்ப தெரியுமா வரும்? நீங்க பாவின்றத உணர்ந்து எனக்காக உயிரை கொடுத்து என்னை தாங்கிக்கிட்டு இருக்கிறாரே, அவரை போல ஒரு ஆத்தும நேசரே கிடையாது, அவரை போல ஒரு மனிதன், அவரை போல மாறாதவர் கிடையாது. நீங்க எப்போ உணர்றீங்களோ அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவி உங்களை ஜெபிக்கவும் மற்ற எல்லா காரியத்தையும் செய்ய வைக்கும். இன்னைக்கு understand what Jesus did for you. Understand what Jesus is doing for you today. இன்னைக்கு உங்களுக்கு செய்கிறதை யோசிச்சு பாருங்க. அது உங்களை நடத்துங்க.
நீங்க தூங்கணும்னு நினைச்சா கூட விடாது. நீங்க வேதம் வாசிக்காம போயிடல நினைச்ச கூட அப்பா சொல்லுவார், உள்ள ஆவியானவர், அவங்க கிட்ட பேசணும், வேதத்தை இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நிறைய நேரம் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கத்துற இந்த வசனத்தை எடுத்து வாசின்னு எடுத்து வாசிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஒரு ஜாய் எனக்குள்ள இருக்கும். நான் படுக்க போலான்னு சொல்லி நான் படுக்கும் போது, அப்பா அப்ப கூட என் கூட பேச நினைக்கிறீங்களேப்பா. நிறைய பேர் இவ பேசவே வேண்டாம், இவளுடைய உறவே வேணாம்னு சொல்லி துண்டிக்கப்பட்ட வேலையிலையோ அப்பா என் கூட எப்பவுமே பேசிட்டு இருக்கீங்களேப்பா. எத்தனை பேருக்குங்க அந்த ஒரு அனுபவம் வேணும்? எத்தனை பேர் உங்களை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? மனுஷங்க நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. இன்னைக்கு ஏசப்பா அவங்க கூட இருந்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது அவரை வேண்டான்னு தள்ளிட்டு போகிறதுல உங்களுக்கு எனக்கும் என்னங்க இருக்கு? இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நீங்களும் நான் யோசிக்கணும். லவ் மேக்ஸ் யூ கன்சிஸ்டன்ட். புரியுதா? அன்பு தான் உங்களை ரெகுலரா ஜெபிக்க வைக்கும். மற்ற இந்த மீட்டிங்ஸ்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? ஜம்ப் பண்ணி ஓவரா அப்படியே போயிடுவீங்க, அப்புறம் விழுந்துருவீங்க. அன்பு கேளுங்க, அப்பா உங்க அன்பை இருதயத்துல ஊற்றப்படட்டும்பா. இன்னும் உங்க நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்க அன்பை எனக்கு உணர செய்யுங்கப்பான்னு சொல்லி அந்த அன்பினால ஏவப்படும். அதே போல அன்பு எல்லாவற்றையும் தாங்கும்படி உங்களுக்கு பலனை தரும். என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எனக்காக அங்கே ஒருத்தர் உயிரே கொடுத்துருக்காரு, அவருக்காக நான் உயிரை கொடுக்க மாட்டேன்னான்னு சொல்லி நிற்க அந்த அன்பு உங்களை ஏவும். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் பெருசாவே தெரியாது, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காயங்களை பார்க்கும் பொழுது. பவுல் சொல்றார்ல, இது எல்லாத்தையும் நினைக்கும் போது நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படிங்க? இந்த வேலையிலையும் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற 2 காரியம். ஒரு ஞானமுள்ள சபையா இருக்கிற நீங்களும் நானும் அன்பை கேரி பண்ற சபையா இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாய் நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா.